விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கத்தில் நாளை நண்பர்கள் 12 மணிக்கு நடக்கிறது. 28 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு தலைவர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளது. மற்ற அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு, ரவிசங்கர் பிரசாத், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுள்ளனர். விழாவுக்கு சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த கடற்கரை சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ளன. மெரினா உட்புற சாலையில் வெளியூர் தொண்டர்கள் வாக்குகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் அரங்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைக்க தனி கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. அழைப்புகள் உள்ளவர்கள் மட்டுமே அரங்கத்தில் அனுமதிக்கப்படுவதால் மற்றவர்கள் பதவியேற்பு விழாவை இதேபோல் காண்பதற்காக மின்னணு திரைவாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவை காண வரும் அதிமுக தொண்டர்களும் உள்ளூர் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் பயணத்தை மேற்கொள்வது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2019 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 6வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் ஜெயலலிதா. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கலையரங்கில் நாளை நடைபெற இருக்கும் பதவியேற்பு விழா விழாவில் முன்னேற்றமும் ஜெயலலிதா பதவியேற்பதை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான அதிமுகவினர் சென்னைக்கு வருவதை இருக்கிறார்கள். அவர்களின் வருகையால் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க தேவையான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வெளியூர்களில்